ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கோம். ஸோ, இன்றைக்கி ஒரு புது கதைக்குள்ளே போகலாம். கதையை பார்க்குறவங்க தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இல்லை சிஸ்டர் வேறு மாதிரி கதை சொல்லுங்கள் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி கதையை சொல்ல ட்ரை பண்ணுறேன். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன குழந்த இருக்காங்க. அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது விளையாடுவாங்க. எப்போவுமே இதை பண்ணுவாங்க. என்னால் மிட் நைட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியறதில்ல. டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால மிட் நைட்டில் எப்படியாவது தூங்கிடுறேன். அதனால தான் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு புது கதைக்குள்ளே போகலாம். சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்தால் தேவைன்னு நினைப்போம், தேவையில்லைன்னு நினைப்போம், என்னென்னமோ விஷயங்கள் நினைப்போம். அந்த மாதிரி தான் இந்த கதையிலேயும் ஒரு விஷயம் நடக்க போகுது. வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு எதிர்பாராத விபத்து. என்னடா எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி கதை வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கும்போது பார்க்குற கதையெல்லாம் இந்த கதை தான் தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கதைகளை சொல்லுங்கள், டைட்டிலை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான கதைகளை நான் சொல்கிறேன். ஒரு கணவனும் மனைவி இருக்காங்க. ஒரு எதிர்பாராத விபத்து 5 ஆண்டுகள் கழிந்து நடந்த அதிர்ச்சியான சந்திப்பு பற்றியது. கோவையைச் சேர்ந்த சூர்யா மற்றும் லக்ஷ்மி காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது வாழ்க்கை மிகவும் எளிமையானது. பணம் அதிகம் இல்லை, ஆனால் அன்பு மட்டும் அளவில்லாமல் இருந்தது. ஒரு நாள் சூர்யா வேலைக்காக வட இந்தியாவிற்கு சென்றார். புறப்படுவதற்கு முன் லக்ஷ்மியின் கையை பிடித்து, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நம்ம குழந்தையை நல்ல வாழ்க்கை, நல்ல லைஃப் செட்டில்மெண்ட் அமைப்போம், அதற்காகத்தான் நான் போகிறேன் என்று சிரித்தார். அதுதான் அவர்கள் நேரில் பேசிய கடைசி நாள். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு ரயில் விபத்து நடந்ததாக செய்தி வந்தது. அந்த விபத்தில் பயணம் செய்தவர்கள் பட்டியலில் சூர்யாவின் பெயரும் இருந்தது. உடல் கூட கிடைக்கவில்லை. அனைவரும் அவர் உயிருடன் இல்லை என்று முடிவு செய்தனர். லக்ஷ்மி தினமும் அழுதாள். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அவள் கணவனின் நினைவிலேயே வாழ்ந்தாள். அவளது பெற்றோர் கூறினார்கள், உன் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது, குழந்தைக்காக மறுமணம் செய்து கொள் என்றனர். மிகவும் யோசித்த பிறகு அவள் மனம் இல்லாமல் சம்மதித்தாள். ராஜேஷ் என்ற நல்ல மனம் கொண்ட மனிதரை திருமணம் செய்தாள். ராஜேஷ் லக்ஷ்மியின் கடந்த காலத்தை மதித்தார். அவளது குழந்தையையும் தன் குழந்தையாகவே வளர்த்தார். 5 ஆண்டுகள் கடந்தனர். ஒரு மாலை நாள் இரவு 9 மணி வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. ராஜேஷ் கதவை திறந்தார். வாசலில் நீண்ட தாடி, கிழிந்த ஆடை, சோர்ந்த முகத்துடன் ஒரு மனிதர் நின்றிருந்தார். அவர் மெதுவாக கேட்டார், இது லக்ஷ்மி வீடா? அந்த குரலை கேட்டவுடன் உள்ளே இருந்து லக்ஷ்மி வெளியே வந்தாள். அவள் பார்த்த நொடியில் உலகமே நின்றது. சூர்யா என்று கதறினாள். ஆம், அவர் இறக்கவில்லை. ரயில் விபத்தில் நினைவிழந்து பல ஆண்டுகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சமீபத்தில்தான் பழைய நினைவுகள் திரும்பியிருந்தன. அவர் நேராக தனது வீட்டிற்கு வந்திருந்தார். லக்ஷ்மி அழுதாள். ராஜேஷ் அமைதியாக நின்றார். சூர்யா லக்ஷ்மியின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தார். அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். 1 நிமிடம் அமைதியாக சிரித்தார். நீ சந்தோஷமாயிருக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்று கூறினார். லக்ஷ்மி கதறினாள். நான் உங்களை மறக்கவில்லை என்றாள். சூர்யா, நீ என்னை மறக்கல, வாழ்க்கையை மட்டும் தொடர்ந்திருக்க என்றார். ராஜேஷின் அருகில் சென்று அவரது கையை பிடித்தார். என் குடும்பத்தை பாதுகாத்ததற்கு நன்றி என்றார். ராஜேஷின் கண்களில் கண்ணீர். அன்று இரவு மூவரும் சேர்ந்து நீண்ட நேரம் பேசினார்கள். மறுநாள் காலை சூர்யா ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அமைதியாக சென்று விட்டார். அந்த கடிதத்தில், என்னை தேட வேண்டாம், நான் திரும்பி வந்தது என் மனைவியும் குழந்தையும் நன்றாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக மட்டுமே. இப்போது என் மனம் நிம்மதியாக இருக்கிறது. அவர்களை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள்.
அதுதான் எனக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய பரிசு என்று எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்த லக்ஷ்மியும் ராஜேஷும் கண்ணீர் விட்டார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டு சூர்யாவின் பெயரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் உண்மையான அன்பு ஒருவரை சொந்தமாக்குவதில் இல்லை, அவர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது நினைப்பதில்தான் இருக்கிறது. உண்மையான அன்பு நீ என்னுடையவன் என்று சொல்லாது, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே போதும் என்று சொல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? இதெல்லாம் நிதர்சனமா? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, கணவர் இல்லை, இறந்து விட்டார், இல்லை பிரிந்து விட்டார், என்னவா இருந்தாலுமே நம்ம செல்ஃப் டிபெண்ட்டாக இருந்து தான் குழந்தைய வளர்த்துக்கணுமே தவிர, கண்டிப்பாக சொல்கிறீங்க, இன்னொருத்தங்க குழந்தைய தன் குழந்தையாக நினைக்க முடியவே முடியாது. ஒரு குடும்பத்தில் இருக்கோம், அந்த குடும்பத்துக்குள்ளே அக்கா பொண்ணுங்க, மச்சாண்டார் பிள்ளைங்க, அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்மளோட குழந்தைன்னு நினச்சிருவோமா? நினைப்போம், பட் எல்லா விஷயத்துலையும் நினைப்போமா? இல்லை. ஸோ இது என்னோட கருத்து. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புரிதல் இருக்கும். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.